சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்திய போது 4 பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரவேலு. பாஸ்கரவேலு, வணக்கம். தங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் நிகிதா. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் 12வது நாளாக பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வரும் இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது தடுப்புகளை மீறி கயிறுகளை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளியே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வெளியே பாய்ந்து செல்ல முயன்றனர். இவர்கள் சிவகங்கை கோர்ட்டு வாசல் அருகே பேரணியாக செல்ல முற்பட்ட போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் 2 பேர் மயக்கமடைந்தனர். அதில் மாநில பொதுச் செயலாளர் வாசுகி, அங்கன்வாடி ஊழியர் சண்முகலட்சுமி உள்ளிட்ட 4 பேர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அருகில் இருந்த ஆட்டோவில் ஏற்றி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்கள் 12வது நாளாக நடைபெறும் இந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 4 பேர் மயக்கமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரவேலு. அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். Hey,